மண்டே நைட்டு வந்து நம்மளோட சமையல் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா வந்து சிக்கன் 65, ரசம், ஒயிட் ரைஸு. இன்றைக்கி வந்து நம்மளோட சமையல். துபாய்க்கு வந்தாச்சுன்னா இதோ நம்ம கற்றுக்கணும், குக்கிங்கும் செய்ய கற்றுக்கணும். நான் வந்து குக்கிங்கில் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, எனக்கு ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து அவங்கள்ட்ட கேட்டு கேட்டு நான் செய்கிறேன். மற்றபடி வந்து சிக்கனு, காய்கறிலாம் கட் பண்ணுறது தெரியும், அதெலாம் நம்ம கட் பண்ணிவிடுவோம். இது வந்து ஃப்ரீ ஜோன் மீட்னால் வந்து -18 டிகிரியில் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால வந்து இது ஒரு 2 மணி நேரம் வந்து நார்மல் வாட்டரில் நம்ம போட்டு வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஈஸியாக கட் பண்ண முடியும், இல்லைன்னா வந்து கட் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்ம பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. வெங்காயம் வந்து தெரியாமல் எடுத்துட்டேன், ஏன்னா வந்து வெங்காயமும் வந்து ரசத்துக்கு போடுவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தக்காளி, பூண்டு மட்டும் தான் தேவைப்படும்னு சொல்லியிருந்தாப்புல, நல்ல வேளை வெங்காயம் கட் பண்ணல. சிக்கனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸாக, ஏன்னா நம்ம வந்து 65 தான் செய்ய போகிறோம், அதனால் வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணணும். இந்த சிக்கன் வந்து 2 மணி நேரம் நம்ம வந்து நார்மல் வாட்டரில் போட்டும் வந்து கூலிங் ரிலீஃப் ஆகலை. ஸோ அதனால் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாகிடுச்சு. ஐ திங்க் 3 to 4 மணி நேரம் போட்டிருக்கணும் போல இருக்குது. ஏன்னா வந்து அவ்வளோ கட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்ட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் சிக்கன் 65 மசாலா இதெல்லாம் வாங்கிட்டு நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, உப்பு எல்லாமே போட்டு. பட் ஆனால் வந்து நம்ம லாஸ்ட்டில் வந்து நம்ம செஞ்ச டிஷ்ஷை வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா கொஞ்சம் லேட் நைட் ஆகிடுச்சி நம்ம டிஷ்ஷு முடிக்கிறதுக்காட்டியும். மணி 11 ஆகிடுச்சி. ஸோ வந்து நானும் மறந்துட்டேன். சரி, ஓகே கேஸ், இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ சந்திப்போம். ஓகே, பை பாய்.